பிரியடி நேயர்களுக்கு வணக்கம். இது படம் எப்படி இருக்கு? இன்னைக்கு நம்ம எந்த படத்த பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வேல்ஸ் தயாரிப்புல விக்னேஷ் ராஜா இயக்கத்துல தனுஷ் அவர்கள் நடிப்புல வெளிவர படம் தான் கர. இந்த படத்தோட ஒரு முழு ரிவ்யூவா தான் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு. வாங்க பார்க்கலாம். இந்த கர படம் தனுஷ் அவர்களோட பிளாக் பஸ்டருக்கு ஒரு கரையா அமையுமா? அப்படின்ற மாரி பல கேள்விகள் இருந்து இல்லையா? அது ஒரு முழு விவரமா தான் இந்த வீடியோ அமைஞ்சிருக்க போது. உள்ள பார்க்கும்போது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ ரொம்ப புடிச்சமான ஒரு விஷயமா இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட்ல வந்து ஒரு பக்கம் வந்து கருணாஸ் அவர்கள், ஒரு பக்கம் அவர் வேற லெவல்ல நடிக்கக்கூடிய ஒருத்தரா இருக்காரு. இன்னொரு பக்கம் சுராஜ் அவர்கள், ஜெயராம் அவர்கள், மமிதா பைஜூன் இந்த மாரி பல நடிகர் பட்டாளமே வந்து உள்ளடக்கிற படமா இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. எனக்கு கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள வந்து பார்க்கும்போது தொடர்ச்சியா நெறைய படங்கள வந்து டிஃபரெண்ட் வேரியேஷன்ல கேரக்டர வந்து மாத்தி மாத்தி ரொம்ப அற்புதமா பண்ணிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். எனக்கு இந்த கர போஸ்டர பார்த்தோனே, ஏன் இவருக்கு இவ்ளோ கெட்டப் போட்டு நம்ம ஏன் எடுக்குறாங்க? ஸோ ஒரு கேள்விக்குறி இருந்தது. இந்த இடத்துல வந்து நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ற ஆர்டிஸ்ட்டே இருக்காங்களே! அப்படி அவங்களெல்லாம் வந்து எடுத்து பண்ணியிருக்கலாமே! அப்படின்ற ஒரு பல கேள்விகள்லாம் இருந்தது இல்லையா? அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலடியா இந்த படத்துல அவர் அப்படி ஒரு நடிப்ப வந்து போட்டிருக்காருன்னே சொல்லலாம். எனக்கே வந்து ஒரு கட்டத்துக்கு மேல எங்க அப்பா, எங்க தாத்தாவ வந்து பார்த்த ஃபீல் இருந்தது. ஒரு மாரி உருக்கமான ஒரு ரோல வந்து பண்ணியிருந்தாரு. தான் பையன் வந்து தான் கூட இருக்கணும் அப்படின்னு ஏங்குற ஒரு அப்பாவா வந்து ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் வந்து கருணாஸ் அவர்கள். கருணாஸ் அவர்கள் வந்து யூத் படம் ஆடியோ லான்ச்ல சொல்லியிருந்தாரு. கர படத்துல எனக்கு கண்டிப்பா வந்து நேஷனல் அவார்ட் குடுக்கணும் அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருந்தாரு. இவருக்கு பயங்கரமான ஒரு போர்ஷன்லாம் இருக்க போது. கண்டிப்பா ஏதோ ஒரு வில்லனிசமோ ஏதோ ஒண்ணு பண்ண போறாரு. இல்லன்னா ஒரு அடுத்த கட்டத்துக்கு அவரோட இன்னசென்ட்டான நடிப்ப வந்து கொண்டு போக போறாரு அப்படின்ற மாரிலாம் எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்புல ஏன் கம்மியா கொஞ்சம் இருக்கிற மாரி இருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு பெரிதளவுல டயலாக் இல்ல. ஒரு சின்ன சின்ன பிளாக் சீன்ஸ் தான் நடிச்சிருந்தாரு. ஆனா கச்சிதமா வந்து இந்த கேரக்டருக்கு இவர் தான் வந்து பொருந்திருப்பாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து உள்ளடக்கியிருக்காரு. இவர் பண்ண ஒரு 4, 5 இடத்துல வந்து காமெடிகள் தான் வந்து அற்புதமா வந்து வொர்க் அவுட் ஆயிருந்ததுன்னே சொல்லலாம். ரொம்ப சூப்பரா இருந்தது. அத தொடர்ந்து ஜெயராம் அவர்கள பார்க்கும்போது ஒரு பேங்க் மேனேஜரா வந்து நடிச்சிருக்காரு. ரொம்ப அற்புதமான ஒரு கதாபாத்திரம்னே சொல்லலாம். இவர இப்படி ஒரு கண்ணோட்டத்துல நான் பார்த்ததே கிடையாது. இந்த படத்துல ரொம்ப அற்புதமான ஒரு ரோல வந்து பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இயல்பா நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். அந்த பேங்க் மேனேஜர் எப்படி இருப்பாங்க? அவங்களோட பாவனை எப்படி இருக்கும்? ஒரு காலத்துல பேங்க் மொத வந்த காலத்துலலாம் அவங்களோட நடவடிக்கை, அவங்களோட நடை பாவனைலாம் எப்படி இருக்கும்? அப்படின்ற மாரி அச்சு பிசுறாம ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். அத தொடர்ந்து மமிதா பைஜூன். ஸோ இப்ப ஒரு ப வளர்ந்து வரும் நடிகை அப்படின்னு சொல்லலாம். இவங்க இல்லாத படமே கிடையாது. யார் படம் எடுத்தாலும் அந்த படத்துல ஒரு ஹீரோயின் ரோலா ரொம்ப அற்புதமான ரோல கேரக்டர தேர்ந்தெடுத்து ரொம்ப அற்புதமா ஒரு ஒரு படத்தையும் அட்டெண்ட் பண்ணிட்டே வராங்க. அந்த வகையில கர படத்துல இவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ரோல் குடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி டியூட்ல வந்து ரொம்ப மாடர்னா அழகா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது. இவங்க வில்லேஜ் கெட்டப்க்கு செட் ஆவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது நம்ப தமிழ் மண்ண சார்ந்த ஒரு நடிகை வந்து நடிச்சிருந்தாங்கன்னா, எப்படி நடிச்சிருப்பாங்க? அவங்களுக்கு இந்த கேரக்டர் எப்படி சூட்டபிளா இருக்கும்? அவங்களோட நடை, பாவனை, உடை இதெல்லாம் வந்து எப்படி பொருந்திருக்குமோ, அச்சு பிசுறாம இவங்களுக்கும் வந்து பொருந்திருந்ததுன்னே சொல்லலாம். அத தொடர்ந்து இவங்களோட போர்ஷனா வந்து ஒரு சில இடங்கள்ல தான் இருந்தது. ஆனா கிளைமாக்ஸ்ல ஒரு மாற்றமே கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு ஊர்ல இருக்க ஒரு மனைவியா வந்து எவ்வளோ பொறுப்பா நடந்துக்கணும், அப்படின்ற மாரி பல விஷயங்கள வந்து ரொம்ப அற்புதமா காமிச்சிருந்தாங்க. அத தொடர்ந்து சுராஜ் அவர்கள். சுராஜ் அவர்களோட நடிப்புக்கு வந்து சொல்லவே தேவையில்ல. மலையாளத்துல பிச்சு உதிரிட்டு இருக்காரு. சமீபத்துல வந்து யூத்லயும் வந்து கலக்கிட்டு இருந்தாரு. இப்ப இந்த படத்துல வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. அவரெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் கூட சீன்ல காமிச்சு நடிக்க வைங்கப்பா. அது ஒரு 1 நிமிஷம் கூட போடுங்கப்பா. நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாரி அவரோட நடிப்பு வந்து இருந்தது. எனக்கு வந்து ஜெயராம் அவர்களும் இவருக்கும் ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் வந்து இருக்கும். நான்லாம் வந்து அந்த ஒரு ஃப்ரேம பார்த்ததுக்கு அந்த ஃப்ரேம் வேற லெவல்ல ஒரு நடிப்ப வந்து போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா இந்த படமா எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா தனுஷ் அவர்கள விட்டேன்னு பார்த்தீங்கன்னா, அவர கடைசியா சொல்றேன். படமா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்வல் போர்ஷனுக்காகவே வந்து இந்த படத்த வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அற்புதமான நேர்த்தியான ஒரு ஸ்கிரீன் பிளே. கதைய சொல்ல நான் விரும்பல. நீங்க கண்டிப்பா போய் பார்க்கணும். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸல் ஒரு படமா தான் இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. எந்த ஒரு இடத்துலயும் வந்து உச்சி கொட்டுறதோ, நம்ம ஃபோன் யூஸ் பண்ண வைக்கிறதோ, இந்த மாரி எதுவுமே கிடையாது. இன்டர்வல் முடிஞ்சோனே எப்படா படம் போடுவாங்க அப்படின்ற ஒரு ஆர்வத்த கலப்புன ஒரு படமா இந்த கர படம் வந்து அமைஞ்சிருக்கு. இப்ப தனுஷ் அவர்கள பத்தி பேசும்போது, ஒரு பக்கம் பயங்கரமான ஆக்ஷன் பண்ற ஒரு ஹீரோப்பா அப்படின்னே சொல்லலாம்.
ஆனா இவரு எடுத்த இட்லி கடை ஆகட்டும், ரொம்ப சாதுவான கேரக்டர் இருந்தார் இல்லையா? அதே அளவுல இந்த படத்துலயும் வந்து சாதுவான கேரக்டரா தான் இருக்காரு. ஒரு திருடனா வந்து இவர வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்விக்குறி இருந்தது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவ முழு நீளமா ஒரு படத்துல வந்து திருடனா காட்டும்போது, அந்த பாதிப்பு வந்து எப்படி இருக்க போது? இதுக்கப்புறம் டைரக்டர் மேல எவ்வளோ கேள்விகள் எழும்ப போது அப்படின்ற ஒரு டவுட் வந்து இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லிடுங்க. நம்ம கர்ணன் பார்த்திருப்போம். அவரு ஊருக்காக போராடினாரு. அப்ப எவ்வளோ வீர வசனங்கள்லாம் பேசி பயங்கர பிளாஸ்ட் பண்ணி வச்சிருப்பாரு. டயலாக் டெலிவரில பிச்சு உதிரியிருப்பாரு. ஆனா இந்த படத்துல சட்டிலான டயலாக், அதிகமான டயலாக் இல்ல. யாரையும் எதிர்த்து கேள்வி கேட்கிற மாரி ரொம்பலாம் காட்டவே இல்ல. ஃபுல் ஆக்ஷன் தான் படமே. ஆக்ஷன்னா நீங்க என்ன நினைக்கலாம்? சண்டை காட்சின்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. ஃபுல்லா செயல்பாட்டிலே கொண்டு போன ஒரு படமா தான் இருக்கு. ஆக்ஷன், ரியாக்ஷன், ஆக்ஷன், ரியாக்ஷன் மாறி மாறி கொண்டு போயிருந்தாங்க. பெரிதளவுல நான் ஒரு 10 டயலாக் பேசுறேன், நீ ஒரு 10 டயலாக் பேசுறேன்னு அப்படிலாம் எதுவுமே கொண்டு போகாம, லேக் இல்லாம ரொம்ப அற்புதமா கொண்டு போன படமா தான் இந்த கரை வந்து அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். பிரியோ டிவி சார்பா இந்த படத்துக்கு 10க்கு 8 மதிப்பெண்கள் குடுக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இந்த மாரி இன்னொரு வீடியோல வந்து நான் உங்கள சந்திக்கிறேன். சைனிங் அவுட் ரூபன்.